அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். கிட்டத்தட்ட 25வது அப்டேட் நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட். ஒவ்வொரு அப்டேட்டும் இப்படி தான்ப்பா நீ சொல்கிற அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே தோணும். பட் இந்த அப்டேட் என்னென்னா, அமெரிக்காவுடைய அடுத்த கட்ட திட்டங்கள், மிரட்டல்கள், ஈரானுடைய அடுத்த கட்ட திட்டங்கள், மிரட்டல்கள், அதை தாண்டி அங்கே அரபு நாடுகள் கதறிட்டு இருக்காங்க. எப்பா அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியை எனக்கு முடிச்சு கொடுக்குறீங்களா இல்லையாப்பா? க்ரூட் ஆயில் $150 மேலே வந்துடும். நாங்கள் ப்ரொடக்ஷன் யூனிட்டே நிறுத்திட்டோம். சப்போஸ் மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணோம்னா அதுக்கு அடுத்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் போகும். இது ரொம்ப கஷ்டம்பா, எல்லாருமே மாட்டிக்கிட்டோம், எனக்கு ஏதாவது ஒன்று வழி பண்ணி விடுங்க அப்படின்னு அமெரிக்கா தரப்பில் ஒரு கிட்டத்தட்ட கெஞ்சாத குறையாக கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் முடிவுக்கு கொண்டு வாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. திடீர்னு அராக்சி ஓடியவர்கள் 3ஆம் தர நாடுகள் பேச்சுவார்த்தையில் உட்கார்றாங்க. கண்ணியமான பேச்சுவார்த்தைகள் என்றும் வரவேற்கப்படுகிறது. ஆனால் அந்த போரை துவங்கியவர்கள் என்ன வேண்டுமெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களா? அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன? அதாவது ஒரு ட்விஸ்டோட நான் உள்ளே போகிறேன் பாருங்கள். இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதி தான் பெரிய அளவுக்கு ஆயில் வழி வருது அப்படின்னா, யூகே என்ன பண்ணாங்க, அங்கே ஈராக்கில் ஒரு எண்ணெய் கிணறு இருக்குது, அங்கே தரை வழியாக கொண்டு போயிடலான்னு பிளான் பண்ணாங்க. அடித்தாங்க பாரு இன்னைக்கு அந்த அமெரிக்காவோட எண்ணெய் கிணறு, அது அமெரிக்கா இல்லை யூகேவோட எண்ணெய் கிணறு பற்றி எரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ ஈரான் நினச்சிருப்பாங்க மனசில், எங்களே நீ மட்டும் சைடில் அப்படி எங்கன்னா தூக்கிட்டு போயிடலான்னு பார்த்தியா அப்படின்னு நினச்சி தான் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். என்ன அடித்தாலும் ஈரான் இப்போது நிலைமைக்கு யூகே வர தைரியம் இல்லை. அவங்க கூட்டமாக தான் அவங்க கத்துவாங்க. ஐ மீன் நேட்டோ நாடுகள்லாம் ஒன்றா இருக்கும்போது ரஷ்யாவை என்ன சவால் விட்டாங்க, ரஷ்யா தொட்டுப்பார் சீட்டிப்பார், அவ்வளோதான், நாங்கள் ரஷ்யா கடை யுத்தத்துக்கே தயாராகிறோமோ என்னெல்லாம் டைலாக் விட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்களா, ஈரான்கிட்ட ஏதாவது பேசுகிறாங்களா, ஏதாவது அமைதியாக இருக்காங்களா? ஒரு போர்க்கப்பலை கூட அனுப்ப முடியாமல் அது இன்னும் டிங்கரிங் பார்த்துட்டு இருக்காங்க, இன்னும் சேரலன்றாங்க. உங்களுடைய சைப்ரஸில் கூட தீவில் அடித்ததுக்கு அமைதியாக இருக்கீங்க, இன்றைக்கி உங்களுடைய எண்ணெய் கிணறு கூட திட்டுட்டாங்க. ஸோ ஈரானும் தெளிவாக தாங்கிறாங்க. சரி, என்ன சொன்னாலும் இவங்க வரமாட்டாங்க போல அப்படின்னு நினச்சிட்டாங்க போல. இருந்தாலுமே ஐரோப்பா நாடுகள நிலைமைகளை பற்றியும் அங்கே கூட சூழ்நிலைகள், பொருளாதார சிக்கல்கள், நிறைய விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக அனலைஸ் பண்ணுறேன் நான். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். மார்ச் 4ஆம் தேதி ஒரு 4 மணி நினைக்கிறேன். ஐ திங்க் டைம் கொஞ்சம் மிஸ் ஆகும். ஏன் திடீர்னு டைம்லாம் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அமெரிக்காவுடைய செனட்டருங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வராங்க. அந்த தீர்மானத்தில் 52 பேர் நிறுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு ட்ரம்ப்புக்கு ஆதரவாக ஓட்டு போட்டாங்க. ஒரு நாளைக்கு அப்புறம் மார்ச் 5ஆம் தேதி நம்மளுக்கு அதிகாலையில் இருக்கும், அங்கே இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று மறுபடியும் அங்கே யூஎஸ்னுடைய ஹவுஸ்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ்லாம் தீர்மானம் கொண்டு வராங்க. நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 219 பேர் வாக்களித்திருக்காங்க. 212 பேர் நிறுத்தணும்னு வாக்களித்திருக்காங்க. ஸோ இந்த வாரை நிறுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளும் அந்த பக்கம் ஃபெயிலர் ஆகிடுச்சு. செனட்டர் தரப்புலையோ இல்லை ரெப்ரசன்டேட்டிவ் தரப்புலையோ ட்ரம்ப்போட அதிகாரத்தை குறைக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல ஃபெயிலர் ஆகிடுச்சு. ஆனால் ஒரு அவசர மீட்டிங் ஒன்று, பீட்டர் எக்ஸத் அவர்களை கொஞ்சம் வாப்பா ரூமுக்கு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் தான் ஷெடியூல் ஆக்சுவலாக ஒயிட் ஹவுஸில். ஆனால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகியும் முடியவே இல்லை. அந்த மீட்டிங் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. வார் டிபார்ட்மெண்ட்டுடைய தலைவர் பீட்டர் எக்ஸத் அவர்கள் ஒயிட் ஹவுஸில். இந்த மீட்டிங்கெல்லாம் பார்க்கும்போதே நம்ம அந்த சீரியஸ்னஸ் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ட்ரம்ப் அவர்கள்கிட்ட சேனல், அந்த சேனல் பேர் ஃபாக்ஸ் நியூஸா சம்திங் ஏதோ, அந்த சேனல் ஒரு பேட்டி ஒன்று எடுக்கிறாங்க. இப்போ நீங்கள் வரிடாக இருக்கீங்களா இல்லை வெள்ளை மாளிகை கவலைப்படுறீங்களா, இந்த மாதிரி பதில் தாக்குதல் இந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா, உங்கள் இடங்கள்லாம் நிறையா சேதாரமாகுது அப்படின்னா, எஸ் நாங்கள் இந்த மாதிரி அடி வாங்கிறத கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்கலன்னு சொல்லலை, நாங்கள் வருத்தப்படுறோம், அது இல்லாமல் இருக்கணும்னு வருத்தப்படுறோம். ஏன்னா உலகத்தின் மத்தியில் நாட்டாமை அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்குது. வழிவிடு நாட்டாமல் வராங்க, எல்லாம் ஒதுங்கி போங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை ஈரான் உடைக்கிறாங்க ஒன்றா. இது வரைக்கும் இந்த மாதிரி அமெரிக்க பேஸ் அடித்ததில்லை. ஆனால் திரும்புகிற சைடெலாம் அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பிம்பம் கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பிக்குது இல்லை. இந்த சரீர பிம்பம் வெள்ளை மாளிகைக்கு பிடிக்கல, பென்டகன் தரப்பில் சுத்தமாக பிடிக்கல. அதான் பீட்டர் எக்ஸத்தை கூப்பிட்டு டோஸ் எல்லாம் விட்டுருப்பாங்க. ஏன்னா இப்போ நம்மளே ஒரு பிஸ்னஸை தொடங்குறோங்க, சும்மா நான் ஒரு சில விஷயம் ஃப்ரீயாக சொல்லுவேன். அந்த பிஸ்னஸை தொடங்கும் போது என்ன பண்ணுவோம்னா, பிளான் ABCDன்னு நம்ம வகுக்குமா இல்லை மொத்தமாக அப்படியே கண்மூடித்தனமாக வாப்பா நான் பாட்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம், வரதை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஆரம்பிப்போமா? இல்லை,
பெரும்பாலும் 99% என்ன பண்ணுவாங்கன்னா பிளான் ஏ பி சிடி எல்லாத்தையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் நம்ம. அப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னா, ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்கும்போது அமெரிக்கா வந்து பிளான் ஏ பி சிடி இசட் வரைக்குமே பிளான் பண்ணியிருப்பாங்க. சும்மா ஒரு 3 நாளில் முடிஞ்சால் என்ன ஆகுறது, தொட்டா வாரக்கணக்காக போனால் என்ன ஆகுறது, ஸ்டேட் ஆஃப் ஹோம்ஸ் பகுதியை க்ளோஸ் பண்ணால் என்ன பண்ணுறது, சப்போஸ் 6 மாதம் நம்ம கிரவுண்ட் தாக்குதல் அனுப்பலாமான்ற திட்டங்களை அமெரிக்கா வகுத்து இருக்குமா என்றால் 100% வகுத்து இருக்கும். ஏன்னா ஊடகங்கள் வந்து பலவாறு எழுதலாம், அவங்க கிட்ட ஆயுதங்கள் இல்லை, தடுமாறுறாங்க, இந்த பக்கம் அப்படி பண்ணுறாங்க தடுமாறுறாங்க அப்படின்னாலும், எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி, ஈவன் அது அந்த திட்டம் ஃபெயிலர் ஆனால் கூட, இப்போ நிக்கோலஸ் மதுரா அவர்கள் இருக்கிறார்ல, அவரு கூட அமெரிக்கா கிட்ட பிடிக்கிறதுக்கு முன்பு பல திட்டத்தில் இருந்தார். கார்லேயே போவார், கார்லேயே வருவார், அந்த மாதிரி பிளான் ஏபிசிடிலாம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அமெரிக்காவும் ஏபிசிடிலாம் வைத்திருப்பாங்க. நான் ஏன் இதை நான் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சைக்காலஜிக்கல் அப்ரோச்சை நம்மளால் தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் வந்து திரும்பி திரும்பி ரொம்ப சத்தமாக வலிக்கு வரையா இல்லையா அவனை பிரித்து மேய்ஞ்சிருவான் அப்படின்னு தொடர்ந்து ஒருத்தர் மிரட்டுறாங்க அப்படின்னா, அவங்க உள்ளுக்குள்ளே லைட்டாக பயப்படுறாங்களோ அப்படின்னு அது எனக்கு நம்ம சைக்காலஜிக்கல் அப்ரோச்சாக பார்க்கலாம். இன்னைக்கு ஏன்னா ட்ரம்ப்போட எக்ஸ்தல பதிவில் நிபந்தனையற்ற சரணாகதி அடைவதை தவிர வேறு எந்த ஒப்பந்தமும் ஈரானிடம் எட்டப்படாது என திட்டவர்ணமாக சொல்றாரு. சரணடைந்த பிறகு ஈரானுக்கு ஒரு சிறந்த தலைவரை தேர்வு செய்து அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் ஈரானை அழிவின் விளிம்பிலிருந்து மீட்டெடுக்க தயாராக உள்ளோம், அயராது உழைக்க போறோம், ஈரானின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் பணியாற்றுகிறோம்ன்றாங்க. அப்ப இது என்னன்னா, அவங்களுடைய சைக்கலாஜிக்கல் அப்ரோச்சில் மீசையில மண்ணு ஓட்டக்கூடாதுன்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. இந்த போர் முடிவுக்கு வரலாம உங்க நாடு தான் வளரப்போகுது, உங்க நாடு வளர்ச்சிக்கு நாங்கள் அயராத உழைக்க போறோம், அதனால எங்களுக்கு ரிஜிம் சேஞ்ச், நான் சொல்ற தலைவரே நீங்க வந்துட்டீங்கன்னா கூட ஓகே தான்றாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், அராக்சி அவர்கள் கூட தலைவர் பொறுப்புல அமெரிக்கா சொல் பேச்செல்லாம் கேட்டு வர்ற மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்ல வராங்க. ஆனால் ஆயுதங்களை கீழே போட்டு சரணாகதி அடைய தவிர உங்களுக்கு வேற வழியே இல்லை அப்படின்ட்டு ஒரு மிரட்டல்லாம் பார்க்கும்போது, இந்த மாதிரி மிரட்டல் நம்ம தொடர்ந்து நிறைய தடவை பார்த்துருக்கோம். அப்போ இவங்க இந்த திட்டத்தில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா இல்லை லைட்டாக நம்ம அடி வாங்குறோம் அதை வந்து வெளியில் காட்ட முடியாமல் மிரட்டுறாங்களா அப்படின்றது இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம்னா, அவங்க ஈரான் அதுக்கு மாதிரி டஃப் கொடுக்குறாங்க. அவங்க சரியான பயங்கரமாக டஃப் இது எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அமெரிக்காவை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, புதிய ஆயுதங்கள் வருகின்றன, நீண்ட கால போருக்கு தயாராக உள்ளோம், அடுத்த கட்ட தாக்குதல் எதிரிகளுக்கு வலிமிகுந்ததாக இருக்கும், புதிய தொழில்நுட்பத்துடன் புதிய ஆயுதங்கள் விரைவில் வருகிறது, இனி புதிய ஆயுதங்களை பயன்படுத்த தயாராக இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அராக்சி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சில நாடுகள் மத்தியம் செய்ய முயற்சிக்கிறது தொடங்கியுள்ளன, அதை வரவேற்கிறோம், எங்கள் நாட்டின் கண்ணியம் மற்றும் இறையாண்மை பாதுகாப்பதில் எங்களுக்கு எவ்வித தயக்கமும் இல்லை, ஈரானிய மக்களின் வலிமையை குறைத்து மதிப்பிட்டு இந்த போரை தொடங்கியவர்களிடமே மத்தியஸ்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஒரு வகையில இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கான அந்த மறைமுக திட்டத்தில் அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆர்வத்தை பார்க்க முடியுது. ஏன்னா அந்த மிரட்டல எழுன்னு பயங்கரமா மிரட்டினாங்களாவே லைட்டு உள்ளுக்குள்ள ரைட்டா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அமெரிக்காவுடைய சைக்காலஜிக்கல் என்ன, டோன்ட் டூ இட் அப்படின்னு அவதிகள் கிட்ட சொன்னாங்க, கடைசியில ஓடிட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறது. அந்த இதில் யூகே வேற ஒரு பிட்டை போட்டாங்க இன்னைக்கு. அவங்க டிஃபென்ஸ் சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அமெரிக்கா வந்து கிரவுண்ட் ஃபோர்ஸை வந்து பூஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு குண்டை போட்டாங்க. ஆக்சுவலாக அவங்களுடைய பிளான் என்ன, எதன்படி அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுபடி நகருதா அப்படின்னா கொஞ்சம் நகர்ற மாதிரி தான் எனக்கு தெரிகிறது. ஏன் அப்படின்னா இந்த சார்ட்டு பாருங்களேன், எத்தனை தடவை தான்ப்பா அந்த சார்ட்டு காட்டுவேன்னு நினைப்பீங்க. அப்ராக்சிமேட்டாக லான்ச் வால்யூம் February 28 அந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளுடைய லான்ச் வால்யூம் முதல் நாள் 350 பக்கம் இருக்குது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வருது. அவங்களுடைய திட்டம் March 6 கிட்டத்தட்ட 9 பக்கம் வந்துடுச்சு, அடுத்து 5, கிட்டத்தட்ட March 10 வரைக்கும் அவங்களுடைய லான்ச்சிங் சிஸ்டத்தை உடைக்கிறாங்க. ஆனால் இது உடைக்கிறாங்களா, இது சக்ஸஸ் பண்ணுறாங்களா, இல்லை வந்து ஈரான் மறைமுகமாக வைத்திருக்காங்களான்றது வருகின்ற காலங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். இப்போது நிலைமைக்கு இஸ்ரேலோட மனநிலையோ அமெரிக்காவோட மனநிலையோ என்ன நினைக்கிறார்கள் என்றால், நம்மளுடைய திட்டம் அவனோட ஆயுதங்களுடைய தாக்குதலை குறைக்க வேண்டும் என்ற திட்டத்தில் இருந்தார்கள், அது குறைந்திருக்கிறது. பாலிஸ்டிக் ஏவுகணைகளுடைய தாக்குதல் குறைந்திருக்கிறதா, குரூஸ் மிசைல்ஸோட தாக்குதல் குறைந்திருக்கிறதா? எஸ், குறைந்திருக்கிறது. ஆனால் ட்ரோன் தாக்குதல் அவங்களால சமாளிக்க முடியல. அப்ப இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளோட ப்ரொடக்ஷன் யூனிட்டை
முழுக்க முழுக்க பார்த்து எங்கெல்லாம் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க, எங்கெல்லாம் கிரவுண்டில் வைத்திருக்காங்க, எங்கெல்லாம் அவங்க ஆயுதங்கள் இருந்திருக்குது என்பதை இன்னைக்கு சென்காமும் சரி இஸ்ரேல் தரப்புலையும் நாங்கள் அழித்ததை இத்தனை நாள் நாங்கள் கடந்த 4 நாட்களாக நான் அடித்த பதிவுகள்லாம் நிறைய வெளியிட்டு இருக்காங்க. அந்த பதிவுகள்லாம் பார்க்கும்போதே தெரியுது இந்த பிளான்ல அவங்க எக்ஸிகியூஷன் அட்லீஸ்ட் ஒரு 60% சக்சஸ் பண்ணியிருக்காங்க. பட் மீதி 40% வந்து அமெரிக்கா தரப்புல ஈரான் தரப்புல இருக்கக்கூடிய ஊடகங்களோ அங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்பிக்கை என்னன்னா இது சும்மா சாம்பிள் உள்ள வச்சிருக்காங்க, கண்டிப்பா உள்ள இருந்து புதுசா எடுப்பாங்க. ஏன்னா டைலாக் நம்ம பாக்குறோம்ல. சரி, அந்த பாலிஸ்டிக் ஏவுகணையில முடிச்சா கூட இந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியில ஒட்டுமொத்தமா அந்த எண்ணெய் கப்பல் எல்லாத்தையும் கொண்டு போயிட முடியுமா அப்படின்னா அங்க ட்ரோன் தான் பெரிய சிக்கல். 76% தான் அவங்க கிட்ட சக்சஸ் ரேஷியோ காட்ட முடியுது. இந்த இடத்துல தான் உக்ரைன் உள்ள ஓடி வராங்க. ஏன்னா நம்ம உக்ரைன் என்னதான் நம்ம சிரிச்சு பேசி ஓரளவுக்கு அவர் ஓட்டிட்டு இருந்தாலும், ஏன்னா ஜெலன்ஸ்கி நம்மளுக்கு உங்களை நான் கூட்டு சேர்த்தல் நான் எனக்கு ஆகலை அப்படின்னா கூட இந்த விவகாரத்தில் இந்த சார்ட் வந்து யூகே வெளியிட்டு இருந்தாங்க. ஒரு பேட்ரியாட்டிக் பிஎஸ்சி மிசைல்ஸ் இடைமறிச்சு ஒரு ட்ரோனை தாக்குதல் நடத்தணும்னா 12 மில்லியன் செலவாகுது. ஒரு ஷாஹிட் ட்ரோனோட காஸ்ட் வந்து 50,000 K வருது. அப்போ இதோட இது கம்பேர் பண்ணது ரொம்ப கம்மி. ஆனால் அங்கே யூகேவும் உக்ரைனும் இணைந்து ஒரு ஸ்மால் சைஸ் இன்டர்செப்டர் ட்ரோன் மாதிரி இவங்க தயாரிக்கிறாங்க. இந்த ட்ரோன் வந்து ஈஸியாக அதை போய் அடிச்சிடும். அது வந்து அதனுடைய காஸ்ட் வந்து 5K தான். 5Kனா ஒரு $750 ஈச் தான், அவ்வளோதான். அது 5K கூட கிடையாது, அதை விட இன்னும் கொஞ்சம் $750 பக்கம் வருதுன்றாங்க. ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். இந்த சிஸ்டமேட்டிக் என்னன்னா இன்னைக்கு ஒரு லோடு வருது. இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது மேபி இன்னும் 2 நாளில் அங்கே உக்ரைன்ல இருந்து அவசரமாக அங்கே களத்தில் வந்து இறங்குது. உக்ரைனுக்கு என்ன சந்தோஷம் இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோன்னா ஏன் அவங்க தைரியமாக கொடுக்குறாங்கன்னா, இப்போ ஷாஹிட் ட்ரோன் வந்து இதனால் ஈரான் ரஷ்யாவுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க, ரஷ்யா ஒரு வகையில் அடிச்சிட்டு இருந்தாங்க. பட் இங்கே அவங்களுக்கு தேவைப்படும் போது இதுக்கப்புறம் ரஷ்யாவுக்கு கொடுக்க மாட்டாங்க, ரஷ்யாவுடைய தாக்குதல் குறையும், அதையும் மீறி அடிச்சானா நான் உங்களுக்கு ஏதாவது கைமாறு பண்ணுறேன்ட்டு ஒரு சில உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நாங்கள் ஹோல்டு பண்ணுற மாதிரி பேச்சுவார்த்தை எதாவது நடந்ததா எனக்கு தெரியல. ஆனால் அவசரமா ஜஸ்ட் ஒரு $750. இப்போ இது அவங்க வந்து சப்போஸ் கொஞ்சம் சக்ஸஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த இடத்துல ஈரானுடைய கனவு தகர்ந்துடும். ஏன்னா ஈரான் என்ன நினைச்சாங்கன்னா ஒரு ஷாஹிட் ட்ரோனோட விலை வந்து $50,000 மேலேனா அவங்க வந்து 12 மில்லியனுக்கு மேலே செலவு அதிகம் தாங்க மாட்டாங்க, பொருளாதார ரீதியாக அடி வாங்குவாங்கன்னா இப்போ அந்த உக்ரைனுடைய ட்ரோன் அந்த இன்டர்செப்டர் ட்ரோன் இருக்குல்ல $750 அது வந்து சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னா ஈரான் கஷ்டமாயிடும். ஏன்னா அவங்க பாலிஸ்டிக் ஏவுகணைகளை நாங்கள் முடிச்சிட்டோம்னு சொல்கிறாங்க, ஆனால் ஈரான் தரப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து இருக்கும், அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த 100% இருக்குமானா கண்டிப்பாக எனக்கு டவுட்டு தான். 10-20% தான் இருக்கும். அதே மீறி நம்புகிறவர்கள் வருகின்ற காலங்களில் நம்ம பார்க்கலாம். சரி, ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியில் பெரிய ஒரு நம்பிக்கை பிறந்ததே. ஏன்னா நேற்று கூட கொஞ்சம் டாலர் அப்படியே கூடாயிலோட டாலர் கொஞ்சம் ஏறாமல் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு ஓமனுக்கு போகக்கூடிய யூகேனுடைய ஒரு கப்பல் ஒன்று ஃபிளாக் கப்பலை அடிச்சிட்டாங்க, பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. அது குறிப்பாக யூகேனுடைய கப்பல். நேற்று அமெரிக்காவோட கப்பல்னு சொன்னாங்க. இதுவரை 7 ஒரு 8 கப்பல் பக்கம் அடிச்சிருக்காங்க. ஆனால் ஐநாவில் குறிப்பாக சர்வதேச நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னா அமெரிக்கா நாங்கள் ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியை வந்து நாங்கள் ஏங்க கட்டுப்படுத்துகிறோம், நாங்களாம் கட்டுப்படுத்தலையே, அது யாரோ அடிச்சாங்கன்ற மாதிரி தான் அவங்க தரப்புல ரியாக்ஷன் இருப்பாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. ஐநாவாவது டேஸ் ஆகுதுன்ற கண்டிஷனில் தான் இப்போ ஈரான் தரப்புல இருக்காங்க, பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ இந்த அட்டாக்னால என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு குரூட் ஆயில் வந்து பயங்கரமாக ஏறிச்சு. மாரிஜன் வந்து இப்போ நம்ம பார்க்கும்போது $86 வந்துச்சு. கிட்டத்தட்ட நேற்று $80 பக்கம் இருந்தது, அப்படியே ரொம்ப ஸ்பீடாக ஏறிடுச்சு. ஸோ அமெரிக்கா நம்பிக்கை கொடுத்து சரி பண்ணிடுன்னு சொன்னாங்க, ஆனால் சரி பண்ண முடியல. $86 வந்தவொடனே கல்ஃபுடைய மினிஸ்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஏப்பா நிறுத்துறீங்களே இல்லையாப்பா, 89 வந்துச்சுப்பா, கிட்டத்தட்ட அப்படியே பேச ஏறிட்டே இருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட நீங்கள் ரீச் ஆகும்போது $80 வந்துருச்சானு தெரியல, இப்போ இன்னும் கொஞ்சம் போனால் $150 வந்துடும்பா, சமாளிக்க முடியாது அமெரிக்கா, என்ன பண்ணுறீங்க, சீக்கிரம் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் பண்ணி எங்கள் அலோவ் பண்ணுறது புதுசு இல்லை. இப்போ நாங்கள் ப்ரொடக்ஷன் யூனிட்டை நிறுத்துகிறோம், ப்ரொடக்ஷன் யூனிட் நிறுத்துறோன்னா எம்டி பண்ணி வைப்போம், மறுபடியும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம்னா அது 1 வாரம் ஆகிடும். 1 வாரம் அப்படின்னும் போது ஒவ்வொரு நாட்டோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டின்னு இருக்குது, அந்த கெப்பாசிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணி அதை கொண்டு போய் சேர்த்துறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிடும். அமெரிக்கா உடனடியாக தலையிட வேண்டும்ன்றாங்க. இப்போ இவங்களுக்கு கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு வந்து இது கூட பெரிய இஷ்யூ இல்லை, ஃப்ரெஷ் ஃபுட்டு இருக்குல்ல,
ஃபுட்டுமே வந்து பெருசாக தடைப்பட்டுச்சு. அந்த கடல் வழியாக வர்றது ஒட்டுமொத்தமாக தடை விதிச்சதுனால அதுவுமே பாதிப்பில் இருக்காங்க. இப்போ இந்த காஸ்ட்டு, இந்த ஆயுள் தடை, பொருளாதார சிக்கல், இதெல்லாம் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கல்ல. அதுவும் குறிப்பாக அவங்களுக்கு என்ன, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன பிரச்சனை? அப்போ தான் வெனிசுலாவை கைக்குள்ளே போட்டுக்கிட்டாங்க, ஒரே ஜம்முன்னு இருக்கிறாங்க. அந்த பக்கம் தான் அவங்க ஆயில் கொண்டு வந்துடுவாங்க, யாரும் தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அமெரிக்கா வந்து போயிடுவாங்க. பட் மீதி இருக்கக்கூடிய ஏசிய நாடுகள்லாம் பெரிய அளவுக்கு பாதிக்குதில்லை. ஏசிய நாடுகள் இந்த ப்ரெஷரை வந்து தாங்கணும்னா இந்த ஒட்டுமொத்த ரீஜியன் ஐரோப்பா நாடுகள் இந்த ப்ரெஷர்லாம் தாங்க மாட்டாங்க. அப்போ ஈரானுடைய கனவு இந்த இடத்துல பலித்ததா என்றால் எஸ், பலித்திருக்கிறது. நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம சொல்லலாம். வழக்கமாக ஈராக் ரீஜியன்ல இருந்து தான் அங்கே உள்ள கிரவுண்ட் ஃபோர்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம். கிரவுண்ட் ஃபோர்ஸ் உள்ள வராங்கன்ட்டு இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, அங்கே ஈராக் ரீஜியனில் இருக்கக்கூடிய பவர் ஸ்டேஷன் ஒரு அடி. இரண்டாவது என்னன்னா, ஈராக் ரீஜியனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய எண்ணெய் கிணறு, அது ப்ராவினன்ஸ் வந்து பசரா ப்ராவினன்ஸில் யூகேனுடைய எண்ணெய் கிணறு ஒன்று, அமெரிக்காவுடைய எண்ணெய் கிணறு ஒன்று அடிச்சிட்டாங்க. இப்போ ஒரு 2-3 நாளாக வந்து அங்கே ஈராக்குக்குள்ளே பவர் இல்லைன்னு சொன்னால, ஆக்சுவலாக அது பவர் இல்லாததுக்கான காரணம் என்னென்னா, ரீசெண்டாக அவங்க ஈரான்கிட்ட ஒப்பந்தம் போட்டு பெரிய அளவு கேஸ் எல்லாம் வாங்கினாங்க, டீசல்லாம் வாங்கினாங்க. கொஞ்சம் அமெரிக்கா பெரிய அளவுக்கு உதவி பண்ணாங்க. இந்த போர்க்கால சூழல் வேற, முந்தா நேரத்து பவர் ஸ்டேஷன் அடிச்சிட்டாங்க அவங்க கோவத்தில். ஈரான் வந்து, ஈராக் நீ கூட இருந்து சதி திட்டம் பண்ணுறீங்களா, அமெரிக்காவோட சேர்ந்து நீங்கள் உள்ள கிரவுண்ட் ஃபோர்ஸ் அனுப்புறீங்களான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறு அடித்த உடனே இன்னும் அதிகமாகிடுச்சு. அப்போ கிரவுண்ட் ஃபோர்ஸையும் போக விடல, எல்லாத்தையும் பண்ண விடலை. இன்னும் ஒரு அடிஷனல் ஆப்ஷன் என்னென்னா, சப்போஸ் அசர்பைஜான் ஏதாவது கேஸ் பைப்லைன் ஏதாவது கொடுத்து இது பண்ணாங்கன்னா அங்கே பாக்குல அதை கூட அடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குன்ற கோணத்தில் இன்னைக்கு அசர்பைஜானுடைய எல்லை பகுதியில் பெரும்பாலான பாதுகாப்பு கொடுப்பதற்காக எல்லை பகுதியில் இராணுவத்தை கொண்டு வந்து குவிக்கிறாங்க. ஏன்னா எதனால் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஒருவேளை ஊடகங்கள் என்ன யூகிக்கிறாங்கன்னா, ஈராக்கை தொடர்ந்து அடிக்கிறனால அசர்பைஜான் வழியாக கிரவுண்ட் ஃபோர்ஸ் உள்ள அனுப்புகிறாங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் தென்படலை. ஆனால் அப்படிதான் அவங்க நினைக்கிறாங்க, எழுதிட்டு இருக்காங்க. பட் எனியோ அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஆனால் இந்த சுற்றி நடத்தப்படுகிற இந்த பொருளாதார சிக்கலை கரெக்டாக ஈரான் வந்து கிடுக்கு பிடிச்சிருச்சு. இப்போ அமெரிக்காவுக்கு வந்து வாழ்வாசாவ போராட்டம் தான். எந்த பொருளாதார மண்டலத்தை அடித்து ஏசிய நாடுகளையே கட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் இவங்க நம்ம வழிக்கு வந்து பேச்சுவார்த்தைக்கு வருவாங்கன்னு நினைச்சாங்களோ, அந்த வகையில் இந்த இடத்துல சாதிச்சது ஈரான் தான். ஏன் அப்படின்னா, கொண்டு வந்துட்டாங்க, கதறாங்க, கல்ஃப் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக கதறாங்க, ப்ரொடக்ஷன் யூனிட்டை நிறுத்துறாங்க, பொருளாதார மண்டலமே அடி. ஆனால் அமெரிக்கா வந்து இப்போ ஆயுதங்கள் கொடுக்கறதுக்கு அடி வாங்குறாங்க, அது வாங்குறாங்க. அவங்க டெய்லியும் ஒரு நாளைக்கு வந்து 30,000 கோடிக்கு மேலே செலவு பண்ணுறாங்க. அப்படி இப்படின்லாம் வந்தால் கூட அவங்களோட பாஸ் இவங்க பெரிய அளவுக்கு பாதிக்கிறாங்க. இதில் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா, யூஏஇ இருக்காங்கல்ல, ஏன்னா யூஏஇ தான் அதிகமாக அடிக்கிறாங்க அமெரிக்கா. ஒரே ஒரு செக் வச்சிட்டாங்க ஈரானுக்கு. ஈரானுடைய சொத்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 300 பில்லியன் இருக்குன்றாங்க. எவ்வளோ? 300 பில்லியன் யூஏஇயில் மட்டும் இருக்கான். 200 பில்லியன் பக்கம் இருக்குன்றாங்க அப்ராக்சிமேட்டாக. ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடி ஆயில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, டைரெக்டாக கொடுக்காம இன்டைரக்டாக யூஏஇ கிட்ட பக்கத்தில், ஏன்னா அவங்களுக்கு போர்ட்டு பக்கம், ஆனால் இன்டைரக்டாக கொடுத்து மறைமுகமாக கிட்டத்தட்ட இவ்வளோ இருக்கும். 2 நாடுகளுக்கு அண்டர் டீலிங். இந்த அண்டர் டீலிங் இருக்கிற ஃபண்டை வந்து நேற்று வெளிப்படையாக யூஏஇ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, வேறு வழி தெரியல எங்களுக்கு, நீ எவ்வளோ எங்களை அடிக்கிறியோ அந்த அளவுக்கு உங்கள் சொத்தை நாங்கள் முடக்க போகிறோம், உங்கள் பணத்தை எடுக்க போகிறோன்றாங்க. இவங்க மட்டும் இல்லை, கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே முடக்க ஆரம்பித்தாங்கன்னா ஈரான் கொஞ்சம் நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு சிக்கல் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே அமெரிக்கா ஈரானுடைய சொத்துக்கள் எல்லாம் முடக்கி ஒரு பக்கம் வச்சுருக்காங்க. இந்த சமயத்தில் கல்ஃப் கண்ட்ரிஸை சேர்த்து ஈரானுடைய சொத்துக்களை முடக்கினாங்கன்னா, அது என்னதான் ஈரான் வந்து பெரிய அளவுக்கு நாங்கள் பேசினாலுமே வந்து ஈரானுக்கு இந்த இடத்துல சிக்கலை ஏற்படுத்தும். ஸோ அந்த வகையில் அவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னேன். எந்த ஒரு நாடாக இருந்தாலும், எந்த ஒரு தனிநபராக இருந்தாலும் ABCDZ வரைக்கும் பிளான் போட்டிருப்பாங்க. அமெரிக்கா சொல்லவே தேவையில்ல, அவங்க பல பிளான், அதாவது நம்மளை விட ஒரு 20 வருஷம் அவங்க அட்வான்ஸ்டாக இருப்பாங்க அப்படின்னாங்கன்னா, அடுத்த கட்ட சிந்தனை என்ன, அடுத்து இந்த நாடு வளராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுன்றதை அவங்க தெளிவாக இருப்பாங்க. இன்னைக்கு கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் டெல்லியில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய அமெரிக்கானுடைய செனட்டர் சம்திங் வந்து சொன்னாங்க, அதாவது சீனா கட்டுறக்கூடிய சலுகைகள் வந்து இந்தியாவுக்குலாம் கொடுக்க முடியாது. காரணம் என்னன்னா, நாங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண தப்பு இன்னைக்கு சீனா வளர்ந்து நிற்கிறாங்க.
அதனால் நான் அந்த தப்பு இனி எந்த நாடுகளுக்கும் பண்ண மாட்டேன், இன்க்ளூடிங் இந்தியா அப்படின்றார். அப்படின்னா இனி எந்த நாடும் எங்கள் கண்ணு முன்னாடி வளரக்கூடாதுன்றதுல இருக்காங்க. அந்த கிரிமினல் மைண்டில் இருக்கிறவங்கலாம் அடுத்த 20 வருஷத்துக்கு பெரிய திட்டத்தில் இருப்பாங்க. ஸோ இனி வருகின்ற காலங்கள் மறைமுகமாக பேச்சுவார்த்தை சீனா மூலமாக கமுக்கமாக நடைபெறுகிறதா, இல்லை ரஷ்யா மூலம் நடைபெறுகிறதா, இல்லை வெளிப்படையாக கிரவுண்ட் ஃபோர்ஸ்லாம் அட்டாக் பண்ணுறாங்களான்றது அவங்கவுங்களுடைய ஈகோவை பொறுத்து, அவங்கவுங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து தான். ரொம்ப ஒரு குரூஷியல் காலமாக இந்த ஒரு 3 நாளில் ஈரானுக்கிட்ட ஆயுதங்கள் குறைந்து விட்டது, வலிமை குறைஞ்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதுன்னா ஈரான் ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க, அமெரிக்கா ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. அவங்க தரப்புல வீக்னஸ் பாயிண்ட் அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா இவங்க ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் 3 days ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு இம்பார்ட்டண்டான 3 days. ஆனால் தாக்குதல் குறைந்திருக்கிறதுனால இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஹரிஃப் ஜான் குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிலிட்ரி பேஸ் ஒன்று, கேம்ப் ஒன்று, அங்கே ராணுவம் இருக்கக்கூடிய கேம்பில் அடிச்சிட்டாங்க. இந்த கேம்பில் அடிச்சதில் கண்டிப்பாக நீங்கள் உயிரிழப்புகள் இருக்குன்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களே சொல்கிறாங்க. கேஷுவாலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கும்னு இருக்காங்க. சப்போஸ் அமெரிக்க ராணுவ வீரர்களோட உயிரிழப்புகள் அதிகமாச்சுன்னா அவங்க கண்டிப்பாக அடிக்காம விட மாட்டாங்க பதிலுக்கு. ஸோ அதையும் நம்ம உற்று நோக்க வேண்டிய ஒரு தகவலாக இருக்கிறது. தொடர்ந்து மிடில் ஈஸ்டில் தாக்குதல் அதிகமானதுனால ஈரான் தரப்புல 1230 பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க. மற்ற நாடுலையும் பார்த்தோம்னா குவைத், இஸ்ரேல் மீது எல்லா இடத்துலையும் இறப்புகள் சற்று அதிகமாகி கொண்டு சென்று கொண்டிருக்கிறதும் ஒரு கூடுதல்கள். லெபனான் இதுவரை இதில் 127 பேர் தான் சொல்லியிருக்காங்க, 247 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க. லெபனான் வாண்டடாக பெரிய அளவுக்கு இருக்குது. அது இல்லாமல் லெபனான் பார்த்தோம்னா இப்போ இஸ்ரேல் தான் வழக்கமாக நம்ம வார்னிங் கொடுத்து வெளியேற சொல்லி பார்த்துருப்போம். இன்றைக்கி ஹெஸ்போலா கிளைம் பண்ணுறாங்க 3 இடத்துல ராக்கெட் அட்டாக்கு. அந்த சதன் லெபனான்லேருந்து 5 கிலோமீட்டர் இஸ்ரேல் மக்களே தப்பிச்சு ஓடி போயிடுங்க, உங்களை நாங்கள் பிரித்து மேய போகிறோன்னு இன்றைக்கி ஹெஸ்போலா அனௌன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் இனி வருகின்ற காலங்களில் இஸ்ரேல் சொல்லவே வேண்டாம், எந்த அளவுக்கு வான் தாக்குதல் நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு லெபனானை போட்டு அடி நடிச்சிட்டு இருக்காங்க. பெய்ரூட்டில் பெரிய தாக்கல் நிகழ்த்திட்டு இருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தகவல். இன்னைக்கு ஈரான் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேலினுடைய ஹெர்மஸ் 900 இது 3வது ட்ரோனை சுட்டு வீழ்த்திட்டுன்றாங்க. ப்ளஸ் அமெரிக்கா சுட்டு வீழ்த்தினாங்க. ஒரு டிராக்டரில் கூட கொண்டு வந்ததை பார்க்க முடிஞ்சது. பெரிய அளவுக்கு அங்கே இஸ்ரேல் நோக்கி வந்துட்டு இருக்கு. அது இல்லாமல் ஒரு தாக்குதல் மழை என்பது குறைந்திருக்கிறதா என்றால் கொஞ்சம் கூட குறையில, அடிச்சுட்டே இருக்கிறாங்க. ஈரான் முழுவதும் அடி என்று அடித்து கொண்டே இருக்கிறார்கள். இவர்களும் பதிலுக்கு இன்னைக்கு மறுபடியும் ஈரான் தரப்பில் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா 2 பேஸ் அல் உதைத் ஏர் பேஸ் அடிச்சிருக்கோம், அப்புறம் தோஹாவிலையும் அடிச்சிருக்கோன்றதை மறுபடியும் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அமெரிக்கன் பேஸை அவங்க 2 அடித்தாங்கன்னா அவங்க மறுபடியும் 50 குண்டு போடுறாங்க, 100 குண்டு போடுறாங்க இந்த இடத்துல. ஆனால் இஸ்ரேலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு விடியகாலம் அனுப்புனாங்கல்ல, அனுப்புனதோடு சரி இடையில அனுப்புனாங்க. பட் அதை அவங்க சுட்டு வீழ்த்திடுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இப்போ ஏதோ கிளைம் பண்ணியிருக்காங்க, அதை பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய பதிவு. இன்னைக்கு இஸ்ரேல் ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருக்காங்க. அயதுல்லா அலி காமேனி அவர்கள் அவரோட கிரவுண்டில் எங்கே இருந்தார், 50 போர் விமானங்கள் இணைந்து ஒரே நேரத்தில் அந்த கட்டிடமே எப்படி நாங்கள் பண்ணோம், கிட்டத்தட்ட எந்த அளவுக்கான குண்டுகளை வீசணுன்றதுக்கான வீடியோ பதிவுகளை போட்டிருக்காங்க. ஒரே சமயத்தில் 50 போர் விமானங்கள் இணைந்து அந்த இடத்துல ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறது. இன்னும் எல்லாத்துக்கும் என்ன கேள்வி அப்படின்னா, அன்று முதல் இன்று வரை ஈரானிடம் இருக்கக்கூடிய வான்தடுப்பு சாதனங்கள் எங்கே என்ற கேள்வி இருக்கிறது. அதற்கான கேள்வி இந்த பதில கூட பாருங்க. இஸ்ரேலினுடைய விமானியை ஒருத்தர் அப்படியே ஃப்ளைட்டில் மேலே போய் ஜம்முன்ட்டு அப்படியே நண்பர்களே நான் இப்போ பாருங்க மேலே பறந்துட்டு இருக்கேன்னு சர்வசாதாரணமாக போட்டிருக்காங்க. இன்னொரு பதிவும் பார்க்குறேன். அந்த பசில் பிராவின்னு சொல்லிட்டு ஈராக்குள்ள இருக்குல்ல, ஈராக்கும் அங்கே ஈரானுடைய எல்லை பகுதி ஓரத்தில் ஒரு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதா ஒருத்தர் பேராஷூட்டில் வந்த மாதிரி இருந்தது. வீடியோ பதிவும் வைரல் ஆச்சு. அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் ட்ரைபல் மக்கள் இருக்கிறாங்க, அந்த பசீர் ப்ராவின்ஸில் இந்த பக்கம் அந்த பக்கமும். அப்போ ஈரான் மலையாள மக்கள் இந்த சைடு சேர்ந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட அந்த விமானியை உயிரோடு பிடித்து கொடுப்பவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படணும்னு ஒரு பெரிய டீமே கிளம்பிடுச்சு. நைட்டாக இன்னுமே தேடிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் அமெரிக்கா தரப்பு என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்கள் விமானம்லாம் சுட்டு வீழ்த்தலப்பா, அது ஒரு வேளை ஈரான்காரங்களா யாருன்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கன்றாங்க. ஏன்னா நேற்று வரைக்கும் தேடி, நேற்று நைட்டு தேடினாங்க, இன்ன வரைக்கும் கிடைக்கல. சப்போஸ் அமெரிக்காக்காரராக இருந்தால் கண்டிப்பாக கிடைச்சிருப்பாங்க. ஒருவேளை ஈரான்காரர்னால அப்படி விடுடாங்களான்னு தெரியல. அதுவுமே ஒரு கூடுதல் தகவலாக இருக்கிறது. தொடர்ந்து ஐஆர்ஜிசினுடைய கேம்ப் ஹட்ரஸ் ஸ்கொயர் அப்படின்ற பகுதியில் தெஹ்ரானில் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் குர்திஷ் ப்ராவினன்ஸில் இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசினுடைய கேம்பை தொடர்ந்து தாக்கல் நிகழ்த்திருக்கிறாங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவல். இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுடைய பிளான் பி அடுத்தது நாங்கள் அடுத்த கட்ட திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறோம். இது எங்களோட ஃபர்ஸ்ட் பிளான், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பாலஸ்டிக் மிசைல்ஸோட ஏவுகணைகளை குறைக்கணும்னு நினைச்சோம். அது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நெருங்கிட்டு இன்னொரு 20% இருக்குது. அதை முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் என்ன பண்ண போகிறோன்றது சர்ப்ரைஸாக இருக்கும் எல்லாத்துக்கும்.
நெக்ஸ்ட் பேஸ் வில் பி இம்பார்ட்டன்ட். அது வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அவங்களோட ஃபவுண்டேஷனையும் நாங்கள் ஆட்ட போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு கூட ஒரு அவங்களோட இன்டெலிஜென்ட்னுடைய முன்னாள் தலைவர் ஒருத்தரை குறிவைத்து தாக்கல் நடத்தினாங்க. மேபி அவர் இறந்து போனதாக வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா நாங்கள் டிசம்பர் மாதமே ஐதுல்லா அலி காமேனி அவர்களை கிட்டத்தட்ட போடலான்னு தான் இருந்தோம். ஆனால் கொஞ்சம் அமெரிக்கா கொஞ்சம் சொன்னதுனால நிறுத்திட்டோன்னு இன்றைக்கி அவங்களோட டிஃபென்ஸ் சார்பாக சொல்லியிருந்தாங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவல். இதை நம்ம ஆரம்ப கட்டத்துலேருந்து சொல்கிறோம்ல. இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு நான் அந்த பிளான் ABCD இந்த எல்லா உலக பத்திரிகைகளுக்கும் நான் ஒன்று சொல்கிறேன். என்னன்னா, ஒரு மாதமாக நம்ம வாட்ச் பண்ணுறோம் இல்லைங்களா? அந்த ஒரு மாதமாக நம்ம வாட்ச் பண்ணதில் இதுவரை இல்லாத அளவுக்கான ஆயுதங்களை கொண்டு வந்து இறக்குனாங்களா இல்லையா? எப்படி இவங்கக்கிட்ட ஷார்ட்டேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க, எழுதுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த கார்கோ விமானங்கள் அவ்வளோ வந்துச்சு. நம்ம ரொம்ப ஷாக்காக பார்த்தோம். 100-200 கணக்கில் வந்துட்டே இருந்தது. ஒரு மாதமாக வந்துட்டு இருக்கு ஆயுதங்கள். ஒரு மாதமாக வந்து ஸ்டாக்கில் வைத்திருக்காங்க. அப்படின்னா அப்போ இவங்க எவ்வளோ பிளான் ABCD Z வரைக்கும் வைத்திருப்பாங்களா, வைத்திருக்க மாட்டாங்களா? எனக்கு இந்த ராய்டர்ஸ் பத்திரிகையோ இல்லை வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையோ எதன் அடிப்படையில் நீங்கள் எழுதுறீங்கன்னு எனக்கு தெரியல. அவங்ககிட்ட ஆயுதங்கள் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு எழுதுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸ்டாக் வைத்திருக்காங்க பாஸ், அவங்க ஸ்டாக் வைத்திருக்காங்க. அவங்க இது எல்லாம் இல்லாமல் அவங்க கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு உள் மனசு நிறைய தோணுது. ஏன்னா இதெல்லாம் யாராக இருந்தாலுமே நம்ம ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறோன்னா அட்லீஸ்ட் உணவு எவ்வளோ இருக்குன்னு தெரியாமல் நம்ம கொஞ்சம் வாங்க பார்த்துக்கலாம்லாம் தொடங்க மாட்டாங்க. இது பெரிய யுத்தம், ரீஜனல் யுத்தமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஸ்டாக் வைத்திருக்காங்க. இப்படி நான் சொன்னேன்னு நிறைய பேர் சந்தேகம் வருது, நீ ஈரானுக்கு ஆதரவா சரி அமெரிக்காவுக்கு ஆதரவாக பேசுகிறீங்க அப்படின்னா. பாஸ், ஒரு சில யதார்த்தங்களும் ஒரு சில உண்மைகளும் அது சொன்னால் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நம்ம சொல்லி தான் ஆகணும். வாஷிங்டன் போஸ்ட் வந்து யாருமே கண்டுபிடிக்காத ஒரு கண்டுபிடிப்பு சொன்னாங்க பாரு, ரஷ்யா உதவி செய்கிறது அப்படின்ட்டு. நீங்கள் பெருசாக கண்டுபிடிக்க நீ என்ன அதில் சொல்ல வேண்டியது இருக்குது? ரஷ்யா உதவி பண்ணாமல் இருக்குமா, இல்லை சீனா உதவி பண்ணாமல் இருக்குமா? எல்லாமே உதவி பண்ணிட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னா இல்லை. நேற்று ஆராய்ச்சி அவர்களே சொல்கிறாரு, எனக்கு 2 நாடுகள் மிகப்பெரிய அளவுக்கு பக்கபலமாக இருந்து உதவி செய்கிறார்கள். அது காலம் வரும்போது நாங்கள் எப்படிலாம் உதவி செஞ்சாங்க நான் சொல்கிறேன்றாங்க. பட் அவங்க உதவி செஞ்சவங்களால என்ன பண்ண முடியும்? அதான் ஏற்கனவே உக்ரைன் வழியாக பண்ணிட்டு இருக்காங்களே. வேணா இப்படி வேணா கெஞ்சலாம், நீங்கள் ஈரானுக்கு உதவி பண்ணாதப்பா நான் தடைகளை நீக்கிறேன் அப்படின்னு வேணா கெஞ்சலாம். அது வேணா பார்க்கலாம். நம்ம வீடியோட நிறைய பகுதியில் யூகேனுடைய MI6 வந்து ஒரு குண்டை போட்டாங்க. யார்? UK MI6 துருக்கியினுடைய உளவுத்துறை. அந்த சிரியாவில் இருக்கக்கூடிய அகமது அல் சகாராகிறார் இல்லையா, அவர் கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்கப்பா, அவர் போட்டுருவாங்க போல அப்படின்னு திடீர்னு MI6க்கு அவசர அழைப்பு கொடுத்து ஓடி வந்து அவளுக்கு கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் கொடுங்க பண்ணுறாங்க. ஏப்பா இந்த நேரத்தில் அதை ஏன்பா சொல்கிறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். நான் சகாரா அவர்களை போட்டுருவாங்க போல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். சரி, கிளைமேக்ஸில் நான் உக்ரைனை பற்றி பேசுகிறேன். அந்த ட்ரூசா பைப்லைன் சொல்லிட்டு ரஷ்யாவோட பைப்லைனுங்க ஹங்கேரிக்கு வருதுங்க. அதை உக்ரைனை அடிச்சிட்டாங்க. இன்னைக்கு இவங்க ஹங்கேரியினுடைய பிரதமர் விக்டர் ஓர்பன் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, ஒரு 80 மில்லியன் கையாடல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு உக்ரைனுடைய பேங்க் வந்து ஹங்கேரியில் இயங்கிட்டு இருக்கு. பிடிச்சி கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணுறதா சும்மா இல்லை, கையெல்லாம் அடித்து பிடிச்சி பயங்கரமாக பிடிச்சி கைது பண்ணிட்டாங்க. டீடைன் பண்ணி நாங்கள் பயங்கரமாக பண்ண போகிறோன்னே இன்னைக்கு உக்ரைனில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் யாரும் ஹங்கேரிக்குள்ளே வந்து போகாதீங்க அப்படின்ற ஒரு உத்தரவுமே வந்து கொடுத்துருந்தாங்க. சரி, ஹங்கேரிக்குள்ளே போகாதீங்கன்னா இப்போ ஓடி வந்து ஐரோப்பா நாடுகள் என்ன பேசுகிறாங்கன்னா, ஜெலன்ஸ்கி உங்களுக்கு நான் காசு நான் கூட கொடுத்துட்றேன், நீங்கள் அந்த ட்ரூசா பைப்லைனை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க ஜெலன்ஸ்கி கிட்ட. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அடித்தது உண்மைதான், ஆனால் எந்த காரணத்தை கொண்டு நாங்கள் ட்ரூசா பைப்லைனுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ இந்த விவகாரத்தில் பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. எல்லை பகுதியில் அவங்க இராணுவத்தையும் அணைக்கி குவிச்சு வச்சிருக்கிறாங்க. யாரு? ஹங்கேரி. உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களும் குவிக்க தயாராக இருக்கன்றாங்க. ஒருவேளை ஐரோப்பாவுக்குள்ளேயே வந்துருமா முதல்? நீங்கள் ஏன்ப்பா ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்குறீங்க? ஹங்கேரி இன்னைக்கு சொல்லிட்டாங்க, சத்தியம் பண்ணி சொல்லிட்டாங்க, நான் எங்கள் நாடு இருக்கிற வரைக்கும் இன்னைக்கு உக்ரைன் வந்து ஐரோப்பாவோட இணையாததுக்கான எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம், அங்கே பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் போயிட்டு இருக்கு. சண்டையும் கொஞ்சம் கூட குறையல, தாக்குதலும் குறையவில்லை. அதை பற்றியும் அப்டேட் பண்ண தயாராக இருக்கிறேன். சற்று நெடுநூறம் வந்து விட்டோம் என்று நினைக்கிறேன். பயணம் செய்து எங்கே ஆரம்பித்தோம், இங்கே பயணம் பண்ணி உக்ரைனில் போய் நின்ட்டோம். வாங்க திரும்பி கிளம்பி வரலாம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரவிக்குமார் சோம்பு சேனல். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே.